வெளிச்சத்துல இருக்கவன் தான்டா இருட்ட பார்த்து நான் இருட்டிலேயே வாழ்றேன். I'm not bad, just evil. மழை பெஞ்சா பறவைகள்லாம் கூட்டுல போய் விழுந்துக்கும். நான் பருந்து மேகத்துக்கு மேல பறப்பேன். இப்ப வரைக்கும் இவ்வளவு பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் ஒரு கேள்வி இல்லை, நீங்க சொல்ல முடியாது, எல்லாருடைய மனசுல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உள்ள வரும்போது இந்த லைட்டை பார்த்து சொன்னேன், ஏன் இந்த சீன் வந்து நல்ல சீன் படத்துல இதை பார்க்க விடாம வந்து லைட்டை போடுறீங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல லைட் அம்மத சொன்னாரு, இவ்வளவு பெரிய லைட்டை போட்டா எல்லாரும் தான் பளிச்சுன்னு இருப்பாங்க. அதுக்கு இல்ல. சரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல படம் அந்த லாஸ்ட் சீன் பார்க்கும்போது லைட் எல்லாம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. நான் போட வேணாம் தான் சொன்னேன், மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு கேர்ள் ஃபேன்ஸ் வந்து அப்பல இருந்து ஒரு மாப்பிள்ளை பாக்குறதா இருந்தா கூட அரவிந்த் சாமி மாதிரி ஒரு மாப்பிள்ளை, என்ன அது? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் இதை 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கா? மாப்பிள்ளைன்னா நீங்க மட்டும்தான் ஒரே உலகத்துல அழகான மாப்பிள்ளை. தெரியலையே, நான் இவ்வளவு வில்லத்தனம் பண்றேன். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, வயசுல நான் கொஞ்சம் பெரியவன். இல்ல கிடையாது, அப்படி பார்த்தா தெரியல. ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நம்ம லைஃப்ல முன்னேறும் போது நிறைய தடைகள் ஏற்படும், அதெல்லாம் மீறி தாண்டி வருதுதான் வெற்றி. ஓகே, எனக்கும் நிறைய நடக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும். எல்லாருக்கும் உலகத்துல நடக்கிற மாதிரி எனக்கும் நடக்கும். மேல வரும்போது அன்பு பார்ப்பாங்க, வெளியே தெரியாத மாதிரி பண்ண பார்ப்பாங்க. என்ன பண்ணாலும் சரி, இங்க தெரியும், உங்ககிட்ட இருக்கிற ரெஸ்பான்ஸ்ல இருந்து தெரியும். ஓகே, தேங்க்யூ. உங்களோட அன்பும் ஆதரவும் நிஜமாவே அதுக்குதான் நாங்க வேலை செய்யறோம். சோ அதுக்குதான் எஃபர்ட் எல்லாம் போகுது. ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணிருக்கீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கீங்க வித் ஆல் ஹியூமிலிட்டி. ஐ தேங்க் யூ வெரி மச். இதுல ஏன் மூஞ்சி போட்டிருக்காங்க, நானே வெட்டணும்னு சொல்றாங்க.